வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் கவிநிலா, வயது 26, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நல்லூரில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இவங்க பாட்டி வீட்டில் தாங்க வளர்ந்துட்டு வந்தாங்க. பாட்டியும் இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டாங்க. இப்போ தனிமையில் வாழ்ந்துட்டு வராங்க. தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. தனக்குன்னு எந்த ஒரு ஆதரவும் சொந்த பந்தமும் கிடையாததுனால தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக, பண்புள்ளவராக, தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த வரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் மலர்விழி, வயது 32, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க. ஜாதி வணிகர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி வாணியம்பாடியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் ஓரளவு படித்திருக்கணும், குறைந்தளவு வசதியாவது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அழகு வசதி முக்கியமில்லைங்க. தினக்கூலியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சத்யாங்க. வயது 41, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி நாடார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி பெரம்பூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அவங்க இருவருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சிறு வயதிலேயே திருமணமாகி பாதியிலேயே திருமணமும் நின்றுச்சுங்க. சில கருத்து வேறுபாட்டினால இவங்க தனிமையில் வாழ்ந்துட்டு வராங்க. திருமணமே வேணான்னு இருந்தாங்க. கடைசீட்டில் எந்த ஒரு துணையும் இல்லாத, எந்த சொந்த பந்தங்களின் ஆதரவும் இல்லாத இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை தேவைங்கிறது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் தினக்கூலியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்திங்க அப்படின்னா 45,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னால் முடிந்தளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.